Very good morning. ஒரு காலத்தில் அரேபியாவின் ஒரு பரபரப்பான நகரத்தில் அலாதீன் என்ற ஒரு அன்பான, ஆர்வமுள்ள சிறுவன் வசித்து வந்தான். அவன் ஏழை, தன் தாயுடன் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தான். அவர்களிடம் அதிகம் இல்லாவிட்டாலும் அலாதீன் எப்போதும் ஒரு சிறந்த வாழ்க்கையை கனவு கண்டான். ஒரு நாள் அலாதீன் சந்தையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு விசித்திரமான மனிதன் அவனிடம் வந்தான். நான் உன் மாமா என்று அந்த மனிதன் சிரித்துக்கொண்டே சொன்னான். ஆனால் அவன் பொய் சொன்னான். உண்மையில் அவன் ஒரு விசேஷமான ஒன்றை தேடும் ஒரு மோசமான மந்திரவாதி. அந்த மனிதன் ஒரு குகையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசிய புதையலை பற்றி அலாதீனிடம் கூறி உதவி கேட்டான். அலாதீன் உற்சாகமாகச் சென்று செல்ல ஒப்புக்கொண்டான். அவர்கள் மலைகளுக்குள் வெகு தூரம் பயணித்தார்கள். அங்கு அந்த மனிதன் ஒரு பெரிய பாறையை நகர்த்தி குகையை திறந்தான். உள்ளே சென்று பழைய விளக்கை கொண்டு வா என்று அந்த மனிதன் சொன்னான். ஆனால் வேறு எதையும் தொடாதே. குகைக்குள் அலாதீன் எல்லா இடங்களிலும் தங்க குவியல்கள், பளபளப்பான நகைகள் மற்றும் பொக்கிஷங்களை கண்டான். ஆனால் அவன் எச்சரிக்கையை நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு சிறிய மேசையில் அமர்ந்திருக்கும் தூசி நிறைந்த வெற்று விளக்கை கண்டுபிடிக்கும் வரை அதையெல்லாம் கடந்து நடந்தான். அவன் விளக்கை பிடித்து கொண்டு நுழைவாயிலுக்கு திரும்பி வந்தான். ஆனால் மந்திரவாதி அலாவுதீனை வெளியே அனுப்புவதற்கு முன்பு விளக்கை விரும்பினான். அலாவுதீன் மறுத்துவிட்டான். கோபமடைந்த மந்திரவாதி அலாவுதீனை குகைக்குள் மாட்டிவிட்டு ஓடிவிட்டான். அலாவுதீன் இருட்டில் அமர்ந்து பயந்தான். விளக்கை தேய்த்து சுத்தம் செய்தான். அப்போது பெரிய புகை மேகம் தோன்றியது. ஒரு மாயாஜால ஜீனி வெளியே வந்தது. நானே அந்த விளக்கின் பூதம் என்று அவன் கூறினான். நீ என்னை விடுவித்தாய், எனவே உனக்கு 3 வரங்களை நான் அளிக்கிறேன். அலாதீனின் கண்கள் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தன. நான் என் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் என்று அவன் கூறினான். கண் இமைக்கும் நேரத்தில் அவன் மீண்டும் தன் வீட்டிற்கு திரும்பியிருந்தான். தன் துணிச்சலையும் மதிநுட்பத்தையும் கொண்டு அலாதீன் அந்த விளக்கை திரும்ப பெற்றான். அவன் அந்த விளக்கை தேய்த்து தன் 3வது மற்றும் இறுதி வரத்தை கேட்டான். தயவு செய்து என் அரண்மனையையும் ஜாஸ்மினையும் அவை முன்பிருந்த அதே நிலையில் மீண்டும் இங்கே கொண்டு வா. அந்த பூதம் தலையசைத்து அந்த வரத்தை நிறைவேற்றியது. அரண்மனை மீண்டும் தோன்றியது. அலாதீனும் ஜாஸ்மினும் மீண்டும் பாதுகாப்பான நிலையை அடைந்தனர். அலாதீன் அந்த பூதத்தை பார்த்து புன்னகைத்தான். இப்போது நீ விடுதலையாகிவிட்டாய் என்று அவன் கூறினான். அந்த பூதம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. நன்றி அலாதீன் என்று கூறியவாறே அது வானில் பறந்து மறைந்தது. அதன் சிறிது காலத்திலேயே அலாதீனுக்கும் ஜாஸ்மினுக்கும் மிகச் சிறப்பான, மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டத்துடன் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் அந்த ராஜ்ஜியத்தை அன்போடும் நீதியோடும் ஆட்சி செய்தனர். அலாதீன் தான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. நேர்மையாகவும் துணிச்சலாகவும் இருப்பதே அனைத்தையும் விடச் சிறந்த பொக்கிஷம் ஆகும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.